போக்சோனா என்ன? அது வந்து என்ன மீன் பண்ணுது? அதை வந்து யாரை ப்ரொடெக்ட் பண்ணுது? போக்சோன்ற ஆக்ட் வந்து என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் ரீதியாக ஏதாவது ஒரு துன்புறுத்தல் இருக்குது, குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக சீண்டல்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த குழந்தைய ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஆக்ட் தான் இந்த ஆக்டு. 2012 கொண்டு வந்த இந்த ஆக்டு. இப்போ ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா கூடயும் இருக்கலாம், அப்பா அம்மா கூட இல்லாமலேயும் இருக்கலாம். அப்பா அம்மா கூட இருக்க குழந்தைங்களே நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்களுக்கெல்லாம் ஆளாகிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் போக்சோ ஆக்ட் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் இந்த போக்சோ ஆக்டையே கொண்டு வந்தாங்க. 2012 வந்து இது கட்டாயப்படுத்தி இது கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா இது நிறைய அது வரைக்குமே நடக்கலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது வரைக்குமே நிறையா நடந்திருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது அதிகமாகிற டைமில் இந்த மாதிரியான ஒரு ஆக்டை வந்து வேணும்ன்ட்டு இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் போக்சோ ஆக்ட். அந்த போக்சோ ஆக்டில் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸை வந்து சைல்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சைல்டு யாருன்னா பெண் குழந்தைகளை மெயினாக ஒரு குழந்தைன்னும் போது ஒரு பையனுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் போக்சோ கீழே கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக கொண்டு வரலாம். பொண்ணுன்றது கிடையாது, பையனுக்கும் இருக்குது. பட் ஆனால் அது யாரும் வெளிப்படுத்துறதில்ல, சொல்கிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ஆம்பளை குழந்தைங்களுக்கும் இருக்குது, பொன் குழந்தைங்களுக்கும் இந்த சீண்டலுக்கு வந்து நடக்கிறத வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அப்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணணும்? இது வந்து லீகலாகவும் எமோஷ்னலாகவும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? லீகலாக ஹேண்டில் பண்ணணுன்றது இட்ஸ் அ வெரி ஹியூஜ் பேட்டில். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மன தைரியம் இருக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஒரு ஸ்ட்ராங் ஃபர்ம் இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் அ லீகல் பேட்டிலில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். எமோஷ்னலாக வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் சர்க்கிள். இது நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களை பற்றி நம்ம அம்மா அப்பா கிட்ட தவறாக சொன்னாலே அதுக்கே பயப்படுவாங்க, தவறாக சொல்கிறதுக்கே முதல்ல பயப்படுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு தப்பு பண்ணவர், அந்த குழந்தைகிட்ட தப்பு பண்ணவர் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்பா அம்மா கண்ணுக்கு அவர் நல்லவராக தெரியலாம். ஸோ அந்த குழந்தை என்ன நினைக்கணும்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா என்ன பார்க்குறாங்களோ, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அது ஒரு மிரர் தான், மிரரை பார்த்து வளரும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா கண்ணுக்கு நல்லவராக தெரியறவர் என் மேலே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா அப்பா அம்மா கிட்ட போய் நான் எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிறைய குழந்தைங்க வந்து இதை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஷுட் கிவ் தெம் தேர் ஸ்பேஸ். நீ ஏதாவது என்னம்மா ஏம்மா டல்லாக இருக்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நீங்கள் குழந்தைங்கள வந்து நீங்கள் உட்காந்து பேசி ஓப்பன் அப் பண்ண சொல்லணும். ஓப்பன் அப் பண்ணால் தான் அவங்க மனசில் இருக்க விஷயத்த தெரியும். அப்படி அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் முதல்ல நம்பணும். நிறைய பேரண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் நம்பாமலே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படிலாம் இருக்காது, நீ ஏதோ விளையாட்டுக்காக பேசுகிற, நீ ஏதோ வந்து தப்பாக நினச்சிருப்ப, அந்த மாதிரிலாம் நடக்குமா, அதாவது அவங்களுக்கு நடக்காததை குழந்தைக்கு நடக்காதுன்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நடக்காததும் குழந்தைக்கு நடக்கும் அப்படின்றத நம்பி அப்படின்றத நினச்சி முதல்ல குழந்தைங்க சொல்கிறத கேட்டு பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது எல்லாமே. இந்த அஃபென்சஸ் வந்து நடக்காமல் இருக்கிறதே பேரண்ட்ஸ் கையில் இருக்குது, நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற விஷயத்தில் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு வந்து அந்த குட் டச் பேட் டச்சுன்னு சொல்லிட்டு எஜுகேட் பண்ணுவோம்ல நம்ம குழந்தைங்கள. ஸோ அதை வந்து அவங்க பயன்படுத்தாமல் எப்படி அவங்களுக்கு அதை கன்வே பண்ணுறது? ஆக்சுவலி நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் இப்போ செக்ஸ் எஜுகேஷன்லாம் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றிலாம் வந்து சொல்லித்தராங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் தொட விடக்கூடாது, குட் டச் பேட் டச்லாம் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோன்ட் டச் தான், தொடவே தேவையில்லை. நீ எதுக்கு நல்லா தொட்டு கெட்டதாக தொட்டுறது எதுக்கு? குட் டச் பேட் டச்னு அது தேவையே இல்லை. சரி, பார்க்குறவங்களுக்கு குட் டச் மாதிரி தெரியலாம். இப்போ நான் இந்த கை பிடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு பார்க்குறதுக்கு குட் டச்சாக தான் தெரியும். நான் என் கை உள்ளே நான் வந்து அவங்கள ஏதோ பண்ணுறேன் அப்படின்னும் போது ஸோ அந்த குழந்தைக்கு தான் தெரியும் அது பேட் டச்சுன்றது. பார்க்குறவங்களுக்கு குட் டச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் டச் தேவையே இல்லை, தொடவே தேவையில்லை.
குட் டச்சுன்னு பேட் டச்சுன்னு சொல்லாமல் இப்போ புதுசாக வந்து டோன்ட் டச்சுன்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும். டீனேஜ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்து நிறைய நடக்குதுல்ல, அந்த இதெல்லாம் வந்து போக்சோ கீழே வருதுல்ல. ஸோ வந்து ஒரு லா வந்து அதை எப்படி பார்க்கும்? இந்த மாதிரியான போக்சோ கேசஸில் நிறைய ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வந்து நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீனேஜ் லவ்வெல்லாம் இருக்குது. 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்லலாம் வந்து பிஃபோர் தேர் அட்டைனிங் தேர் மெஜாரிட்டி இந்த மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்லலாம் இருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கவங்களாம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது அவங்க வந்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறது, ஓடி வர்றது, அந்த மாதிரி விஷயத்த கூட வந்து போலீஸும் சரி பப்ளிக்கும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா போக்சோ கீழே கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய கோர்ட், ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இதை வந்து இந்த அடாலசன்ட் ஸ்டேஜ், அதாவது 14 to 17 இயர்ஸ்ன்றது வந்து அடாலசன்ட் இயர், அதை வந்து போக்சோக்கு கீழே கொண்டு வராதீங்க. பிகாஸ் தட் இஸ் அன் நேச்சுரலாக ஒரு ஹார்மோன் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். அந்த ஒரு மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணுற ஏஜில் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வர்றதை வந்து போக்சோ கீழே கொண்டு வராதிங்க. போக்சோ இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அது வந்து உண்மையாக ஒரு குழந்தை, அந்த மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணாத ஒரு குழந்தைக்கு உண்மையான பாலியல் தொல்லை இருக்கிறதையும் இதையும் கம்பைன் பண்ணிங்கன்னா போக்சோ ஆக்டுக்கு உண்டான எஃபெக்ட் இல்லாமல் போயிடும்னு சொல்லி கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ஸ்டில் வந்து போக்சோ கேசஸ் ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரியான லவ் கேசஸ் எல்லாமே வந்து லவ் ரிலேஷன்ஷிப் கேசஸ் எல்லாமே வந்து போக்சோன்னு ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து தவறுன்னு சொல்லி நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ். உண்மையிலே அந்த குழந்தை வந்து அஃபெண்ட் ஆகிருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்சி இதை பண்ணியிருக்காங்களா, அஃபெண்ட் ஆகிருக்காங்களான்றது கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து நிறைய கேசஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 ஃபன்னியான கொஷின்ஸ் இருக்குது. நம்ம பாட்காஸ்டோட எண்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு அதை ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வந்து ஒரு ஃபன்னான கேஸு, ஃபன்னான மொமெண்ட்ஸு அந்த மாதிரி எதாவது இருக்கா? ஃபன்னான மூமெண்ட்ஸ்னால் நிறையா கோர்ட்டில் நிறையா ஃபன்னான மூமெண்ட்ஸ் நடக்கும். பட் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ரியலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது எல்லாமே ஒரு அட்மாஸ்பியரல் ஃபன்னாக இருக்கும். ஒரு ஃபன்னியஸ்ட் கேஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க வந்து என்னன்னா, ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டாரு. ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு மேரேஜ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒரு வீடு எடுத்து இருக்காங்க. தனியாக வீடு எடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தெரியாது. சடனாக ஒரு நாள் மாட்டிக்கிட்டு வீட்டில் போயிட்டு பயங்கர சண்டைலாம் போட்டு, அந்த பொண்ணுக்கிட்டையும் பயங்கர சண்டைலாம் போட்டு என்ன பண்ணிட்டாரு, கோர்ட் கேஸுக்கே வர்றதே இல்லை. கேஸுன்னு வந்தால் எங்ககிட்ட வந்து நிற்பார். நாங்கள் ஆக்சுவலாக அவரோட ஆப்போசிட் சைடு, ஆனால் எங்ககிட்ட வந்து நிற்பார். நின்றுக்கிட்டு இந்த மாதிரி கேஸ் வித்ட்ரா பண்ணலாம் மேடம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். நாங்கள் எதுவுமே பேசாமல் இது பண்ணிட்டோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் வந்து கோர்ட்டுக்கே வரல. இவங்களும் எங்கள் கிளைண்ட்டும் கோர்ட்டுக்கே வரல. பார்த்தா எங்களுக்கு சொல்லவே இல்லை 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்றது. ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அதை ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃபை வந்து நாங்கள் யதார்த்தமாக ஒரு நாள் வந்து திரும்ப கோர்ட்டில் பார்க்குறோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த இன்சிடென்ட்டே தெரியும், மொத்தமாகவே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அது ஃபன்னியாக எங்களுக்கு அப்போ தோணுச்சு. பட் ஆனால் ஆமாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு லா வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஃபன்னாக தான் எனக்கு ஒரு லா வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எந்த லா சொல்லுவீங்க? இப்போ எனக்கு ஒரு லா வந்து மாற்றணும் அப்படின்னா, இப்போது வாரத்தில் 5 நாள் ஆஃபீஸ் போகிறத நான் 4 நாள் ஆஃபீஸ் போகிற மாதிரி மாற்றுவேன். மீதி 3 நாள் லீவ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபன்னான லா வந்து மாற்றணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி வேணால் சொல்லலாம். இருக்கிற லாவை நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ரோட்டில் ஸ்பிட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து மாற்ற வேணாம். இருக்கிறதே வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சாலே போதும். அப்படி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ஸ்ட்ரிக்டாக பார்த்தோன்னா பெரிய விஷயம்லாம் வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க பீப்புள். ஸோ சின்ன விஷயம்னு சொல்லி விடாமல் சின்ன விஷயத்தையும் பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணி ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கிற லாஸே ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே போதும். வந்து நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. லைக் வந்து ஃபேமிலி, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட், அப்புறம் ஒரு எம்ப்ளாயி சைடு, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்க்கா. தேங்க்யூ ஸோ மச்.